டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக தமிழக முதல்வர் விஜய் ஆலோசனை. டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தலைமைச் செயலகத்தில் மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், இந்த ஆலோசனை கூட்டத்தில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பாதிக்கப்படவில்லை? விக்னேஷ், தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றவுடன் 717 கடைகள், பள்ளி, கல்லூரிகள், கோவில், பேருந்து நிலையம் ஆகிய இடங்கள்ல இருந்து 500 மீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய 717 டாஸ்மாக் கடைகள் 2 வாரங்கள்ல மூடப்படும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவு என்பது 28ஆம் தேதி, கடந்த மாதம் 28ஆம் தேதியோடு 2 வாரங்கள் முடிவடைந்திருக்கிறது. இருப்பினும் கூட தற்போது வரை 462 கடைகள் மட்டுமே மூடப்பட்டிருக்கிறது. அதே போன்று டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு டாஸ்மாக் சங்கங்கள் தொடர்ந்து கேள்விகளை எழுப்புகிறாங்க. குறிப்பாக டாஸ்மாக் கடைகள்ல தொடர்ந்து வேலை செய்து வருகின்ற நபர்களுக்கு மற்ற வேலையில வழங்கப்பட வேண்டும். அதே போன்று டாஸ்மாக் கடைகளை இடத்தை வாடகைக்கு வழங்கியிருந்த நபர்களும் இது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்த நிலையில தற்போது முதலமைச்சர் இந்த டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்துகிறார். நேற்றே துறையினுடைய அமைச்சர் விக்னேஷ், உள்துறை செயலாளர் மணிவாசகன், அதே போன்று துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்திருந்த நிலையில தற்போது முதலமைச்சர் தலைமையில இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் 717 கடைகள்ல மூடுவதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல், அதே போன்று பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவதில் தொடர்ந்து குழப்பம் என்பது நீடித்து வருகிறது. அதாவது எம்ஆர்பி விலையை விட 10 ரூபாய் கூடுதலாக டாஸ்மாக் கடைகளில் பெறப்பட்டு வருகிறது. நீதிமன்ற உத்தரவுப்படி அந்த 10 ரூபாய் என்பது பாட்டிலை மீண்டும் தரும்போது அந்த 10 ரூபாய் வழங்கப்படுகிறது. எனவே அது நீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த ஆட்சி காலத்திலிருந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று அமைச்சர் விக்னேஷ் இது தொடர்பாக விளக்கம் அளித்திருந்தார். எனவே இந்த 10 ரூபாய் என்பது தொடர்ச்சியாக குழப்பம் ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில அதுல என்ன மாதிரி முடிவெடுப்பது, அதே போன்று டாஸ்மாக் கடைகள்ல வாடகை என்பது அதிகமாக இருக்கிறது. அதே போன்று மின்சார கட்டணம் உள்ளிட்டவற்றை டாஸ்மாக் கடை ஊழியர்களை செலுத்த வேண்டியது இருப்பதன் காரணமாகவே அவர்கள் கூடுதல் விலையை வசூலிப்பதாக தொடர்ந்து ஊழியர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக இந்த டாஸ்மாக் நிர்வாகத்தை சீர் செய்வது என்பது உள்ளிட்ட குறித்து ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது முதலமைச்சர் விஜய் தலைமையில தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தின் முடிவில் அடுத்த கட்ட படியாக இந்த டாஸ்மாக் நிர்வாகத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் வலியுறுத்துவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சந்தானகுமார்.